ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஎஃப் ஸ்டைல். வாங்க நம்ம இன்றைக்கி முட்டை டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்கோம் பாருங்கள். எண்ணெயில் வதக்காமல் எல்லாத்தையும் வேக வச்சு வதக்கிறேன். திக்காக இருக்கும். எல்லா சைட் டிஷ்ஷுக்கும் தொட்டுக்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் அண்ட் ஆப்ஷன் பெல் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் பாருங்கள். இப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ப்ளீஸ். நிறைய பேர் பண்ணாமே பார்க்குறீங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, 2 ரெட் சில்லி எல்லாமே ஒன்றா போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சிடணும். பாருங்கள், எல்லாமே அதில் நான் போட்டிருக்கேன். முந்திரி கூட அதிலே போட்டிருக்கேன். ஒரு 4-5 முந்திரி போட்டிருக்கேன். 2 ஒற்றைக்கடலை போட்டிருக்கேன். எல்லாமே அதில் வேக வச்சுட்டு இப்போ எல்லாத்தையும் நம்ம அரைச்சிக்க போகிறோம். நான் எல்லாத்தையும் தட்டில் ஆற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் ஸ்பைசிக்காக பாருங்கள், கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், தனியா பொடி, பெப்பர் பொடி, சீரக பொடி, சில்லி பவுட்ரு, கரம் மசாலா, மஞ்சள் பொடி, அவ்வளோதாங்க. இது எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எல்லாமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அந்த வேக வச்சு இல்லைங்க, அது கூட ஸ்பைசியும் போட்டு அரைச்சிட்டு வந்தேன். கூடவே இந்த முந்திரி சொன்னீங்களா, 2 கொஞ்சம் பொட்டுக்கல்ல, அந்த பேஸ்ட் நம்ம அதிலே அரைச்சி ஊற்றலாம். ஃபஸ்ட்டு தேங்காய் இல்லை சொல்லிட்டு நான் முதல்ல அரைச்சிட்டேன். அதுக்கப்புறம் தேங்காய் பார்த்தா கொஞ்சம் இருந்தது, அதனால் நான் தேங்காயில் போடாமல் இதிலே போட்டுவிட்டேன். மஞ்சள் பொடியும் கூட இதிலே போட்டு நான் நல்லா சாப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். 3 முட்டை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அடுப்பில் பேன் வச்சுட்டேன். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். கொஞ்சம் நிறைய ஊற்றிக்குவாங்க. கொஞ்சம் நான் கொஞ்சம் பட்டர் போட்டேங்க. உங்கள்கிட்ட காமிக்கல, கொஞ்சம் பட்டர் இருந்தால் கூட போட்டுக்குவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. தயிர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். எங்களுக்கு தயிர் இல்லை. சூப்பராக இருக்கும் டேஸ்ட். சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம், எல்லாமே தொட்டுக்கலாம். இப்போ ஆயில் காஞ்சதும் நான் இந்த அரைச்சி வச்ச கிரேவியை அதில் ஊற்றிட்டேன். அந்த எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணணும். நல்லா அந்த இப்படி உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா ஒரு மாதிரி வரும் பாருங்கள், ட்ரையாக அதை மாதிரி நல்லா வறுக்கணும். இந்த எண்ணெய் திரிஞ்சு வர மாதிரி வதக்கணும், நல்லா வறுக்கணும். வேக வச்சாலும் எண்ணெயில் நல்லா வேக வச்சா இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கலர் கொடுக்கும் நல்லா. எண்ணெய் எந்தளவுக்கு நம்ம எல்லா பொடியும் சேர்த்து வேக வைக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் குழம்பும். மிக்சியில் அந்த அரைச்சேன் இல்லைங்களா, அதெல்லாம் இது பண்ணி அதில் ஊற்றியாச்சு. ரொம்ப சிம்பிள் தான், ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குழம்பு ஆறி போயிடுச்சுன்னா ரொம்ப திக்காக இருக்கும். நான் முட்டையை கட் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே முட்டையில் உப்பு தான் வேக வச்சுருக்கேன். என்கிட்ட முட்டை கொஞ்சம் தான், 3 தான் இருந்தது. அதனால் குழம்பு நிறைய முட்டை கம்மியாக இருக்கும். தப்பாக நினைக்காதீங்க. கடைக்கு போகல, வீட்டில் இருந்ததே 3 முட்டை தான் இருந்தது. அதான் நான் போட்டு வச்சேன் இன்றைக்கி. எப்போ வைக்கிற ஆஃபீஸில் ரசம் வச்சுட்டேன். முட்டை குழம்பு ரசம் தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். பாருங்கள், நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி செய்யுங்க. லாஸ்ட்டில் தேங்காய் பால் அரைச்சி தேங்காயில் ஊற்றிடாதீங்க, பால் மட்டும் ஊற்றுங்க. பாருங்கள், பால் ஊற்றிட்டேன். கண்டிப்பாக நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரே மாதிரியே இல்லாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பச்சை வேக வச்சு அரைச்சி குழம்பு வச்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் பட்டை சோம்பு கூட எண்ணெயில் போட்டு இது பண்ணிக்கலாம். என்கிட்ட இல்லை தான், நான் போடல. நான் கரம் மசாலா போடுறதெல்லாம் விட்டுட்டேன். நீ கண்டிப்பாக அது போட்டு வச்சு இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், இறக்கியாச்சு குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணி நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.